இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில் அநேக விதமான பயங்கள் பார்க்கிற பொழுது அநேகர் பலவித சூழ்நிலைகளை பார்க்கிறார்கள். நல்ல நான் சேஃப் ஜோன்ல தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. திடீர் என்று சரிந்து போய் விடுகிறார்கள். கடந்த மாதங்களில் எல்லாம் நீங்கள் பார்க்கிற போது அநேக கொலைகள், அநேக விதமான அசம்பாவிதமான சம்பவங்கள், திடீரென்று இயற்கையின் சீற்றத்தினாலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் மடிந்து போகிறார்கள். இவற்றையெல்லாம் ஜனங்கள் உற்று பார்த்து செய்தித்தாள்களிலே வாசித்து கேட்டு பயந்து போய் கிடக்கிறார்கள். ஐயோ, என் வாழ்க்கை எப்படியாய் முடியுமோ, நான் எப்படியாய் மாறுவேனோ, என் சூழ்நிலை எப்படியாய் போகுமோ என்ற ஒரு அங்கலாய்ப்பிலே பயந்து போய் கிடக்கிறார்கள். எனவேதான் இயேசு சொல்லுகிறார், சமாதானம் என்று சொல்லு. நீ புறப்பட்டு போயிருக்கிற இடங்களில் எல்லாம் அவங்களுக்கு நீ என்ன சொல்லு? சமாதானம் சொல்லு. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவரிடத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அப்பா நான் பயந்து போய் கிடக்கிறேன், இயேசுவே நான் பயந்து போய் கிடக்கிறேன், என் வாழ்க்கை எப்படியாய் மாறுமோ என்று பயந்து போய் கிடக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரு விஷயாய் கூட உங்களை அர்ப்பணிக்கிற பொழுது இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏன்னு சொன்னா அவருடைய அன்பு அப்படிப்பட்ட அன்புங்க. யார் ரொம்ப பலவீனப்பட்டு போய், யார் ரொம்ப வியாதிப்பட்டு போய், யார் ரொம்ப பாவத்தில் சிக்குண்டு போய் வாழ முடியாமல் தவிக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறார்களோ அவர்கள் கெஞ்சினாவே போதும், இயேசுவே எனக்கு இறங்குன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டாவே போதுங்க, உடனே இயேசு அற்புதத்தை செய்வாரு. பணக்காரர்களை நோக்கி பார்ப்பதை காட்டிலும், வசதி படைத்தவர்களை நோக்கி பார்ப்பதை காட்டிலும் ஒரு ஏழை கூப்பிடுகிற சத்தத்தை இயேசு கிறிஸ்து உண்மையாகவே ஒற்று கவனித்து விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார். எங்கள் குடும்பத்திலே கூட அநேக விதமான பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்தோம். சமாதானம் இல்லாமல் குடிப்பழக்கத்திலே என்னுடைய தகப்பனார், என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் தீய சவகாசத்தினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஒரு சமாதானமே இல்ல எங்க குடும்பத்தில். தினம் 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 சண்டை. எங்க அம்மாவை போட்டு எங்க அப்பா எப்ப பாரு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. வயரை போட்டு என்ன பண்றாரு, கழுத்துல நெரிச்சிருவாரு. அவங்கள தூங்கவே விட மாட்டாரு. நைட்ல தூங்குற இடமே பாத்தீங்கன்னு சொன்னா எங்கேயாச்சும் யார் வீட்லயாச்சும் போய் ஒரு கொட்டாயில மறைவுல இருந்துதான் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிடப்பாங்க. அப்படியா எங்களுடைய குடும்பத்துல நிம்மதியே இல்ல. பிள்ளைகள் இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அப்பா சந்தோஷமா பேசவே மாட்டாரு, எரிஞ்சு எரிஞ்சு பேசுவார். அவருடைய வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகளாகத்தான் இருக்கும். எங்க குடும்பத்தில் சமாதானமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து எங்களை தெரிந்து கொண்ட மாத்திரத்திலே எங்கள் குடும்பம் பெரிய ரட்சிப்பை கண்டது. எனவே தகப்பனார் போதையில பயங்கரமான பிரச்சனையில இருந்த பொழுது, அவர் அந்த குடிப்பழக்கத்தை விட வேண்டும் என்று நினைத்த பொழுது, இப்படியாக கிராம ஊழியத்திற்கு வந்த 2 ஊழியக்காரர்களை அழைத்துதான் ஜெபம் பண்ணினாங்க. ஐயா, என்னுடைய கணவர் ரொம்ப முடியாம ஆயிட்டாரு, அவருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜெபித்த பொழுது உண்மையாகவே என்னுடைய தகப்பனார் சுகமடைந்து அந்த போதை பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றதுனால இன்றைக்கு எங்க குடும்பம் முழுமையாய் ரட்சிக்கப்பட்டு ஒரு சமாதானம். பல லட்சங்கள் எங்களிடத்திலே இல்லை என்றாலும் பல சந்தோஷங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது, மகிழ்ச்சி எங்களிடத்தில் இருக்கிறது, நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் சகோதரனே சகோதரியே, உனக்குள்ளே இயேசு வருவாரானால் நிச்சயமாய் நீ மகிழ்ச்சியாய் வாழ்வாய். உனக்குள்ளே இயேசு வருவாரானால் நிச்சயமாய் நீ நிம்மதியாய் வாழ்வாய். உனக்குள்ளே இயேசு வருவாரானால் நீ எல்லாரை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனாய் வளருவாய். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்பதற்காக ஊழியர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவரிடத்துல சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், மேன்மை உள்ளதாய் மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்களை கர்த்தர் மேலும் மேலும் ஆசீர்வதித்து நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.